ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி திவ்யா. இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் மாங்காய் வத்தல் புளிக்குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தர போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாமா? மாங்காய் வத்தல் எடுத்துக்கோங்க, வெங்காயம் எடுத்துக்கோங்க, புளி நம்ம செய்கிறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க, பூண்டு, தக்காளி. சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக சின்ன வெங்காயத்தில் புளிக்குழம்பு வத்தல் குழம்புலாம் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் சுடு தண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க. இந்த ஹாட் வாட்டரில் நம்ம மாங்காய் வத்தலை போட்டு எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சுடு தண்ணி ஒரு பக்கம் கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு கூட்டி வச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறமா வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நாம் பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் பூண்டு ஒரு 5 மினிட்ஸ் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்குங்க. எந்த ஒரு ரெசிபியுமே வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இப்போ இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ்க்காக நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம காரத்துக்கு இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரக்குழம்புன்னு சொல்கிறதுனால நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நமக்கு இது திக்னஸ் கொடுக்கணும் இல்லையா? தேங்காய் போட்டால் திக்னஸ் வரும். நம்ம இதில் தேங்காய் போடலை, அதனால் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு பக்கம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம சுடு தண்ணி வச்சோம் இல்லைங்களா? அந்த சுடு தண்ணியை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. அதில் மாங்காய் வத்தல் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் இந்த தண்ணியில் இந்த மாங்காய் வத்தல் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ தான் நமக்கு இதில் இருக்க சால்ட்டு போயிடும். இந்த மாங்காய் வத்தல் கொஞ்சம் வெந்து வரும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் நம்ம வச்சிட்டு இருக்க குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் நல்லா கொதிக்கணும். எப்பயுமே எந்த குழம்புமே சாம்பாருமே வைக்கும்போது மிளகாத்தூள் வாசனை போகணுன்னா உங்களுக்கு சிம்மில் வச்சுருங்க. நல்லா கொதிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சமையல் எப்பயுமே பொறுமையாக அழகோட ரசனையோடு பண்ணுங்க. சாப்பாடும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்ன்றது சின்ன பிள்ளையிலேருந்தே இருந்தது. நான் எப்பயுமே குக்கிங்கை இன்ட்ரெஸ்டோடு தான் செய்வேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் வத்தல் நல்லா ஊறிடுச்சு, உங்களுக்கு தெரியுதா? இப்போ இதில் இருக்க தண்ணியை நம்ம வடிகட்டிடலாம். இதை நம்ம எடுத்து குழம்புல ஆட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம இந்த மாங்காய் வத்தலை குழம்புல சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விடுங்க. நமக்கு குழம்பு இன்னும் நல்லா திக்காக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதை ஒரு லிட் போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, குழம்பு கொதிச்சிச்சு. இப்போ நம்ம இந்த பக்கம் தாளித்து இதில் சேர்த்துக்கலாம். நான் வடகம் போட்டு தான் தாளித்தேன். கருவேப்பிலை வடகம் போட்டு தாளித்து இந்த குழம்புல ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது லோ ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். நம்மளோட எம்மியான மாங்காய் வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மழை காலம் வரப்போகிறதுனால நீங்கள் இந்த மாதிரி புளிக்குழம்பு வத்தல் குழம்புலாம் வச்சிங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். மாங்காய் வத்தல் உங்களுக்கு வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம், இல்லை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி வத்தல் குழம்பு செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மாங்காய் வத்தல் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாங்காய் வத்தல் குழம்பு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் மேலும் மேலும் போடக்கூடிய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் தோழி திவ்யா.